ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட்வேர். நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன சொல்லி தர போகிறேன்னா, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் மேக்கிங். அதில் சிக்ஸாக் பேங்கிள்ஸ் மேக்கிங் தான் சொல்லி தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்கள் எல்லாராலையும் இது ட்ரை பண்ண முடியும். கீழே கமெண்டில் சிக்ஸாக் பேங்கிள்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். பேங்கிள்ஸ், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எடுத்துக்குங்க. சில்க் த்ரெட் பிங்க் அண்ட் ப்ளூ, ஃபேப்ரிக் ப்ளூ, ஒரு கேலண்டர் அட்டை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. இது ஜஸ்ட்டு ஒரு மாடல், ஒரு ஐடியா தான். உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அதை நீங்கள் இந்த பேங்கிள்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 25 ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. இப்போது பிங்க் கலரு சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, அது 25 ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கேலண்டர் அட்டையில் இதை போல் சுற்றி வச்சுக்குங்க. உங்களுக்கு எப்படி ரேப்பிங் பண்ணோன்னு தெரியும் இல்லையா, அதே போல் 25 ஸ்டாண்ட் எடுத்து சுற்றி வச்சுக்குங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பேங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இதில் சுற்றிக்கிட்டே வரணும். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த பேங்கிள்ஸில் இந்த த்ரெட்டு எப்படி சுற்றணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதை போல் பேங்கிள்ஸில் த்ரெட்டு ரேப்பிங் பண்ணி வச்சுக்குங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். அதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பாருங்கள், நான் 25 ஸ்டாண்ட் எடுத்து பிங்க் கலர் நான் ஏற்கனவே ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இது ஃபுல்லாக சுற்றி வச்சுக்குங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குது இல்லையா, இந்த சில்க் த்ரெட்டு, இது நீங்கள் 10 ஸ்டாண்ட் மட்டும் எடுத்தால் போதும். இது 10 ஸ்டாண்ட் எடுத்து ஒரு கேலண்டர் அட்டையில் சுற்றிட்டு க்ளூ தடவி கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி போடலான்னு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் கீழே இந்த பேங்கிள்ஸ் நம்ம சுற்றி வச்சுருக்க அந்த த்ரெட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்ம 10 ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ப்ளூ கலர் சில்க் த்ரெட்டை இதில் கொஞ்சம் நேரம் ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் காயணும். ஏன்னா நம்ம இதுக்கு ட்ரையிங் டைம் கொடுத்தாரா இது நம்ம ஒர்க் பண்ணும் போது ஷேப் அழகாக இருக்கும். இல்லைன்னா இந்த த்ரெட்டு வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம டைம் கொடுக்கலாம். என்னுடைய வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான பேங்கிள்ஸ். நீங்கள் எல்லாராலையும் இது ட்ரை பண்ண முடியும். இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த த்ரெட்டு பாருங்கள், நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். நீங்கள் இது பெரிய பேங்கிள்ஸ்லேயே நீங்கள் பண்ணலாம். 2 கட் பேங்கிள்ஸ், 2 கட் பேங்கிள்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிங்கிள் பேங்கிள்ஸ்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது இப்போது க்ளூ போட்டு நம்ம ஒட்டிட்டோம் இல்லையா, இதை கொஞ்சம் கிராஸாக சுற்றணும். ஸோ நீங்கள் இது 10 ஸ்டாண்ட் எடுத்தால் போகிறோம். நீங்கள் பிக் சைஸ்லாம் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்டாண்ட் அதிகமாக எடுக்கணும். எடுத்துட்டு இப்போது மேலே பாருங்கள், ஸ்ட்ரெயிந்த வராப்போல் இந்த த்ரெட்டை நம்ம வச்சு சுற்றணும். தெரியல, கிராஸாக சுற்றணும். இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே சுற்றுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மிடில் இருக்கு இல்லையா, இந்த கேப் தெரியுது பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் இந்த த்ரெட்டை நேராக சுற்றணும். பாருங்கள், இது ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டு கொஞ்சம் தள்ளி போகக்கூடாது, ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ எந்த லென்த்துக்கு பண்ணமோ அந்த லென்த்துக்கு கொஞ்சம் தள்ளி சுற்றுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இந்த சைடு, இப்போ நம்ம எண்டிங் முடியுது பார்த்தீங்களா, அதோட கார்னரில் இந்த த்ரெட்டு வரப்போல் பார்த்துக்குங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு அந்த டிசைன் வரணும். அப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த டிசைன் கரெக்டு. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்கள்,
இப்போ பெரிய பேங்கிள்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ இது வந்து லூஸாக விடாதீங்க, ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஆரி ஒர்க்லலாம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் வருது பாருங்கள். இல்லை, இப்போ இந்த கிராஸில் போங்க. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் வந்து இது எடுத்துகிட்டு போங்க. கலர் காம்பினேஷன் நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த சில்க் த்ரெட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்கறதுக்காக சிம்பிளாக நான் எடுத்து இருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த ஷேப்பில் வரப்போல பார்த்துக்குங்க. இதுலேயே நம்ம வந்து டிசைன் இன்னும் அழகாக க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ அதுக்கு வீடியோ வந்து நீங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். நான் சொல்கிற சின்ன சின்ன ஒர்க்கர் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து அழகாக வந்து இந்த பேங்கிள்ஸ் வந்து நீங்களே ரெடி பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து சேல்ஸும் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கிராஸாக பண்ணணும். அந்த கேப் வந்து ஒரே மாதிரி இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. இப்போ சென்டரில் வந்து அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக வரணும். ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள். ஒரே ஒரு வாட்டி சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். நான் கிளாஸ் எடுக்கிறேன், ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபீஸ் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா சிம்பிளாக ஈஸியாக புரிகிற வகையில் தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு ஃபோனோ பண்ண, கீழே நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இந்த மாதிரி தான் வந்து இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அழகாக சுற்றிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து த்ரெட்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணணும். ஸோ இது ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு நான் தொடர்ந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ த்ரெட்டு வந்து இதோட ஃபினிஷ் முடியுது இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், லைட்டாக க்ளூ தடவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்தாரா நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு வந்து இது வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். இதுக்கு வேறு எந்த மெட்டீரியலும் தேவை கிடையாது. இந்த பாருங்கள், இப்போ இதோட த்ரெட்டு வந்து ஜாயின் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து க்ளூ தடவிட்டு பக்கத்தில் இந்த த்ரெட்டை வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அந்த ஷேப்லேயே வந்து இது வந்து நான் பண்ணணும். பாருங்கள், இந்த ஜிக்ஸாக் ஷேப்பில் வந்து வரணும். ஸோ இது இந்த மாதிரி தான் இந்த கண்டினியூஸ் வந்து தொடர்ந்து பண்ணணும். இப்போது ஃபினிஷ் பண்ணிவிட்டு த்ரெட் உங்களுக்கு காலி ஆயிடுச்சுன்னா அதை வந்து ஒட்டிட்டு கட் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே க்ளூ தடவிட்டு திரும்பவும் நம்ம இப்படி பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த மெத்தடில் தான் பண்ணணும். நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாமே இல்லை டிசைன் வந்து அழகாக நம்ம எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். இது ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள், லாஸ்ட் எண்டிங் வந்துட்டோம். இதுவும் அந்த கிராஸ் தெரியும் இல்லையா, இதே போல் போட்டு தான் நம்ம கீழே வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி இதை வந்து கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். இப்போ இதை வந்து டிசைன் நம்ம பண்ணலாம். ஏற்கனவே என்னுடைய சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோவில் பார்லர் பீடை வச்சு ஒரு அழகான பேங்கிள்ஸ் வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த பேங்கிள்ஸ் வந்து இதுதான். எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணவங்க எனக்கு ஃபோட்டோவை எடுத்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிம்பிளாகவே யூஸ் பண்ணலாம். நான் ஒரு மாடல் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து 12 வளையல் வேணும், 6 நம்பரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட வந்து இந்த வளையலோட கவுண்டிங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக ஒரு பேங்கிளில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா,
இங்கே வந்து கேப்பில் லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கேப் விட்டு க்ளூ வந்து வைக்கிறேன். எதுக்குன்னா ஸ்டோன் வந்து அழகாக உங்ககிட்ட குட்டி ஸ்டோன் இருந்ததுன்னா, ஒயிட் கலர் ஸ்டோன் இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து இடுப்பில் வந்து ஒட்டி விடலாம். ஒட்டி விடும்போது அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் உங்களுக்கு இந்த ஸ்டோன் வந்து நல்லா தெரியும். நான் இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதோட பேங்கிள்ஸோட எண்டிங் வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பார்க்கலாம். இதை மேலே நம்ம வந்து அழகுபடுத்தலாம். இங்கே பாருங்கள், இந்த பேங்கிளில் சுற்றி நான் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.